இது ஃபைனல் அவுட்ஃபிட்டு எப்படி இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால மெரூன், ரெட் மெரூன் அப்படி தான். இந்த saree பார்த்தீங்கன்னா ஒரு மாமி எனக்கு கிஃப்ட் பண்ணினது. சூப்பராக இருக்கும் தெரியுமா, பட்டு saree. நான் முழுக்க கட்டிகிட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஃபைனல் அவுட்ஃபிட். நான் வந்து பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வேஸ்லின். இப்போது இந்த கொக்கோ பட்டர் நல்லாயிருக்கு. லாக்மியும் யூஸ் பண்ணுவேன், லாக்மி மாய்ஸ்சரைசர். அப்புறம் இந்த டே க்ரீம்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி. இது ஒரு 2 ட்ராப் எடுத்து அப்ளை பண்ணிட்டு போவேன். இது இப்போ கொக்கோ பட்டர் நல்லாயிருக்கு. லாக்மி மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷனு லாக்மி ஃபவுண்டேஷன், அது 2 ட்ராப், இது 2 ட்ராப் அப்படியே அப்ளை பண்ணி வாட்டர் ஒரு 3 ட்ராப் விட்டு ஈவனாக பண்ணிடணும். செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி, லாக்மி ஃபவுண்டேஷன் அண்டு மாய்ஸ்சரைசரும் லாக்மி மாய்ஸ்சரைசர், இல்லாட்டி இப்போது வேஸ்லினில் வர கொக்கோ, அது நல்லாயிருக்கு. கொக்கோ பட்டர் நல்லாயிருக்கு. ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ ஷைனாக இருக்குது. இதுதான் நான் போடுறது ரெகுலராக. இல்லை பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி கூட டக்குன்னு போட்டு கிளம்பிடுவேன், ஃபவுண்டேஷன் இல்லைனாலும் சில டைமில். இதுக்கு முன்னாடி வந்து ஓலே போட்டுட்ருந்தேன், நல்லா இருந்தது. அது இப்போ கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் பிரைட் பியூட்டி நல்லாயிருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் நான் தரேன். நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோடய சஜஷன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த saree வந்து எனக்கு ஒரு மாமி கிஃப்ட் பண்ணினாங்க. சூப்பராக இருக்கும் இந்த கலர். பட்டு saree எனக்கு ரொம்ப பிடிச்ச saree. இது நாள் முழுக்க கட்டிகிட்டு இருந்தாலும் தெரியவே தெரியாது. நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸு, அப்படியே மெத்துன்னு இருக்கும். இந்த மாதிரி பட்டு சாரியெல்லாம் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அட்டிகை போடலாமா? அட்டிகை போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு அட்டிகை போடலாம். கோயிலுக்கு போகிறப்ப நம்ம நல்லா அலங்கரிச்சுட்டு போகணும். அம்மனை பார்க்க அப்படியே போயிடக்கூடாது, ஏனோ தானோன்னு போயிடக்கூடாது. நல்லா அலங்கரிச்சுட்டு போகணும். சரியா? எப்படி இருக்கு? நார்மலாக நான் இப்படி நெக்கு இந்த மேலே போடுறதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். பட் கோவிலுக்கு போனால் இது மாதிரி எதனா எக்ஸ்ட்ரா போடுவேன். நல்லாயிருக்கா? போடுவேன். அப்படி ஆரம் மாதிரி, அட்டிகை மாதிரி, அப்படி கோயிலுக்கு போகிறப்ப நம்ம பட்டு saree கட்டிக்கிட்டு நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு போனோம்னாலே அந்த வைப்பு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.